இன்றைக்கி பேபி கார்ன் பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு நான் 200 இது எடுத்திருக்கேன், பேபி கார்ன் எடுத்திருக்கேன். அது இப்படி சதுர இந்த ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த இதில் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம பெரட்டி எடுக்கிற மாதிரிக்கு ஒரு 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் மஞ்சள் தூள், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரிக்கு மிளகாய் தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, போட்டுக்கிடுவோம். இப்போ இதுக்கு அரைக்கிறதுக்கு இது கொஞ்சம் வறுத்துக்கிடுவோம். 1 ஸ்பூன் நல்ல நிறையா சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, இதை நல்லா வறுத்துக்கிடுவோம். வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கிடுவோம். இதை வறுத்துட்டு இதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கிடுவோம். இது ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். இதுக்கு ஜீரகம் இல்லை, சோம்பும் மிளகு மட்டும் நம்ம பவுட்ரு பண்ணிக்குவோம். இதுக்கு இந்த வெள்ளைப்பூண்டு இஞ்சி எல்லாம் வேணாம். ஏன்னா நம்ம பெப்பர் போடுறதுனால அது ஒரு மாதிரி வேறு மாதிரி உரைக்கிற மாதிரி ரொம்ப காரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வேணும்னா போட்டுக்கிறலாம். இது நல்லா நம்ம வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கிடுவோம். இது ஹோட்டல் ஸ்டைல்லே சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா வெடிச்சிருச்சு. இல்லை கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கிடுவோம். இதை கொஞ்சம் ஆயில் போட்டு கொஞ்சம் லெமன் புளிஞ்சிக்கோங்க. சும்மா கொஞ்சம் ஒரு 2-3 சொட்டுகள் இருந்தால் போதும். நல்லா பிரட்டிடுவோம். இது அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்துருவோம். ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். இந்த அப்படியே ஹோட்டல் ஸ்டைல்லே இருக்கும். ரொம்ப ட்ரையாக இருக்குது. கொஞ்சம் லேசாக தண்ணி தெளிச்சுக்குவோம், ரொம்ப வேண்டாம். கொஞ்சம் நல்லா எல்லாத்தோடையும் ஒட்டுற மாதிரிக்கு நல்ல இந்த புளிப்பும் இதிலேயே இருக்கும், காரமும் நிறையா இருக்கணும் கொஞ்சம். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இது நல்லா பிரட்டியாச்சு. இப்போ ஒரு பேன் வச்சுக்குவோம். அதில் ஆயில் போட்டுக்கிடுவோம். ஆயில் நல்லா சூடான உடனே நம்ம இதெல்லாம் போட்டு விட்டுருவோம். கொஞ்சம் உதிரியாக போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நல்ல காரமாக இருக்கணும். நல்லா பொரியட்டும். பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு நல்லா பேபி கார்ன் பெப்பர் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துருவோம். பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுன்னு சத்தம் கேட்குதுன்னு. மீதி இருக்கிறதையும் போட்டுருவோம். இதையும் வறுத்துருவோம். பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இதில் கருவேப்பிலையும் நம்ம ஏலாப்பில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். இந்த கருவேப்பிலை போடும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் சாப்பிடும் போதும். இது ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா நம்ம சூப்பராக பண்ணிட்டோம். இதை இறக்கி வச்சுட்டு இது மேலே இந்த கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா வதங்கின உடனே நம்ம இறக்கிட்டு கொஞ்சம் சத்தம் அடங்கணும் கருவேப்பிலையில். இறக்கிட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டு பரிமாற வேண்டியது தான்.
ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம இது பண்ணிட வேண்டியதுதான். இதில் வந்து கொஞ்சம் நம்ம மேலே பெப்பர் போட்டு இறக்கிடுவோம். இது மேலே கொஞ்சம் மேலாப்பில் பெப்பர் தூள் போட்டு இறக்கிட்டோம்னா ஃபினிஷ் முடிஞ்சிச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா நம்ம வந்து பண்ணியாச்சு. பேபிகார்ன் பெப்பர் ஃப்ரை பண்ணியாச்சு. இது சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கமெண்ட் கொடுங்க. பாய்.